இன்றைய அன்னதானத்துக்கு முன்னால் நம்ம கூட்டு பிரார்த்தனை முடிஞ்சு பாபாவுடைய ஆரத்தி முடிஞ்சு அன்னதானம் முடிஞ்சுட்டு தயவு செஞ்சு எல்லாரும் நம்ம பாபா கோயிலின் பிரபஞ்சவனம், இந்த பிரபஞ்சவன நந்தவனத்தில் 12 ராசி மரக்கன்றுகள், நட்சத்திர மரக்கன்றுகள், எல்லா மரக்கன்றுகளும் நிறைய நாங்கள் ஒரு 70 மரக்கன்றுகளுக்கு மேலே வச்சுருக்கோம். தயவு செஞ்சு எல்லாரும் நீங்கள் அங்கே உங்களுடைய ராசி நட்சத்திரம் மரக்கன்று, நவகிரகங்கள் மரக்கன்று 3 முறை சுற்றி நல்லா கும்பிடுங்க. உங்களுடைய வேண்டுதலெல்லாம் நல்லா பழிக்கும். எங்களுடைய அனுபவத்தில் நாங்கள் நிறையா வெற்றிகள் பெற்றதுக்கு காரணம் அந்த நம்ம பிரபஞ்சமும் அந்த ஒரு காற்று அதனுடைய உள் அமைப்பு நம்மளுக்கு கண்டிப்பாக உதவி செய்யும். பாபாவின் அருளால் நாங்கள் அடைந்த வெற்றி நீங்களும் அடையணும், எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற ஒரே நோக்கத்தோடு இந்த பிரபஞ்ச குணம் பாபாவுடைய அருளால் ஆரம்பிச்சிருக்கோம். தயவு செஞ்சு அன்னதானம் சாப்பிட்டு நீங்கள் போய் கும்பிட்டு போங்க. தாழ்மையான வேண்டுகோளை நினச்சிக்காங்க. ஓம் சாய்ராம். இப்போ நம்மளுக்கு இந்த வாரம் அன்னதானம் திரு நாகராஜன் அவர்கள் CIET காலேஜ் கோயம்புத்தூர் அவர்கள் முன்னாள் முதல்வர் பிரின்ஸ்பாலாக இருந்தவர், கலாமணி அவர்கள் காலேஜ் டீன். அவங்க பாபா கோயிலுக்கு அடிக்கடி நிறைய வந்திருக்காங்க, பேட்டி கொடுத்துருக்காங்க. அண்ணா திரு நாகராஜன் அவர்களுக்கு நாளைக்கு பிறந்தநாள். அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அண்ணா. அவங்க குடும்பமும் எல்லாரும் நல்லா இருக்கணும். அவங்க பொண்ணு ஸ்வேதா பாபாவின் அருளாலும் நமது கூட்டு பிரார்த்தனைனாலும் மாசமாக இருக்காங்க. அவங்க ரொம்ப நல்லா இருக்கணும், குழந்தை நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், நல்லா கண்ண மூடி தியான நிலையில் இருங்க. ஆல் த பெஸ்ட். வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்கண்ணா. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் கூட்டு பிரார்த்தனை ஆரம்பிக்குது. எல்லாத்துக்கும் வேண்டிக்காங்க. அதே மாதிரி யூடியூப் பார்த்துட்ருக்கிற அன்பர்கள், இங்கே வர முடியாத அன்பர்கள்லாம் கண்ணு மூடி தியான நிலையில் இருங்க. ஒரு நிமிஷம் மௌனமாக இருங்க. செல்வி ராமு அவர்கள் பெரியார் நகர் வீடு அவர்களுக்கு அலாட் ஆகி விரைவில் கிடைக்க சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம். கே ராம் பிரசாத் அவர்கள் தூத்துக்குடி மிக விரைவில் அவர்களுக்கு திருமணம் நடைபெற சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம். திரு கே அண்ணாதுரை கத்திரிப்பட்டி அவர்கள் கூடிய விரைவில் அவருக்கு திருமணம் நடைபெற சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம். சார்மதி UPSC தேர்வில் வெற்றி பெற சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம். கீர்த்தி சரண் அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம். விஷாகா விஸ்வநாத் அவர்கள் ஆரோக்கியமாக இருக்க பாபா அருள் புரிய வேண்டுகிறோம். வைஷ்ணவி ஜோதி ஆரோக்கியமாக இருக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம். புனிதாவிற்கு புது போஸ்டில் நல்ல வேலை கிடைக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம். ஒரு உறுப்பினருக்கு குடும்பத்தில் அமைதி கிடைக்க நல்லிணக்கம் பெற சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம். 85 வயதான சாய் பந்துவில் கீழே விழுந்து விட்டார். அவர் கால் முறிவு ஏற்பட்டுள்ளது. அவருக்கு விரைவில் கால் முறிவு சரியாகி நன்றாக நடக்க சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம். 85 வயதான சாய் பந்து அவர்களுக்கு நிமோனியா காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளார். அவர் விரைவில் குணமடைய சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம். ஒரு உறுப்பினர் அவசர சிகிச்சை பிரிவில் உள்ளார். அவர் ஆரோக்கியமாக இருக்க பாபா அருள் புரிய வேண்டுகிறோம். அவசர சிகிச்சை பிரிவில் உள்ள குழந்தை விரைவில் குணமடைய சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம். நோய் தொற்று காரணமாக ஐசியூவில் இருக்கும் 8 மாத குழந்தை விரைவில் குணமடைந்து வெளிவர சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம். அசோக்குமார் அவர்களுக்கு கால்வலி விரைவில் குணமடைய சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம். ஸ்ரீதர் குருவரெட்டியூர் உடல் ஆரோக்கியமாக இருந்து பாபாவிற்கு நன்றி சொல்ல இங்கே பேட்டி கொடுக்க சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம். ஈரோடு வனிதா அவர்கள் எல்லா நலமும் பெற சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம். தனசேகர் குணசேகர் நன்றாக இருக்க பாபா அருள் புரிய வேண்டுகிறோம். ஹரிதி லிவினா அவர்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்க சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம். யுவராஜ் மன நிம்மதி கிடைக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம். பூலாம்பட்டி லட்சுமணன் விரைவில் திருமணம் நடைபெற சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம். விஜயராணி அவர்கள் உடல் மனமும் நன்றாக இருக்க பாபா அருள் புரிய வேண்டுகிறோம். மேட்டூர் கண்ணன் அவர்கள் எடுத்த காரியம் வெற்றி பெற சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம். ஆதிஷ் அவர்களுக்கு மிக விரைவில் திருமணம் நடைபெற சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம். சாந்தி அவர்கள் தோட்டம் நல்ல விலைக்கு விற்க சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம். சரவணன் அவர்களுக்கு விவசாயம் செழிக்க கடனிலிருந்து விடுபட சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம். விஜயகுமார் விரைவில் திருமணம் நடைபெற சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம். மல்லிகா உடல் ஆரோக்கியமாக இருக்க சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம். ஜெயா அவர்கள் சொத்து பிரச்சனை தீர
சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம். சதீஷ் ராஜ் உடல் ஆரோக்கியமாக இருக்க சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம். பிரணீஷ் நேத்ரா நன்றாக படிக்க வேண்டும். தொழில் நல்ல முறையில் இருக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம். கோபிநாத் அவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெற சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம். மேலும் நம்ம பாபா கோயிலே நீங்கள் சத்சரிதம் படிச்சிருந்தீங்கனாலும் புரியும். அந்த அத்தியாயத்தில் எந்த ஒரு இப்போ கலியுகத்தில் கடவுளோட இது அந்த காலத்துல எல்லாம் யாகம் வளர்த்துனாங்க. அது இப்போ நம்மளுக்கு முடியாது. ஆனால் எந்த ஒரு கோயிலுக்கு போட்டாலும் அந்த கீர்த்தனை பாட்டு நம்ம ஆனந்தமாக பாடணும். அப்போ தான் நம்மளுடைய கஷ்டம் நஷ்டம்லாம் விலகி நம்ம இப்போ கல்யாணம் ஒரு பையனுக்கு ஆகணும்னு நினச்சிக்கா, நம்ம பையனுக்கு கல்யாணம் ஆன மாதிரியே சந்தோஷத்தில் இன்றைக்கி பாடுங்க பாபாவை நினச்சி எல்லாரும் கை தட்டி ஆனந்தமாக பாடணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லா உயிர்களும் நல்லா இருக்கணும். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், எல்லாருக்கும் கிடைக்கணும். ஆல் த பெஸ்ட், வாழ்த்துக்கள்.